குடிநீர் மாசுபாடு காரணமாக உயிரிழந்த குடும்பத்தவர்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அதனை பயன்படுத்திய மக்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் முதல்கட்டமாக 3 பேர் உயிரிழந்த நிலையில் பின்னர் மேலும் 3 உயிரிழந்ததாக கூறப்பட்டது. மொத்தமாக மாசடைந்த நீரை பருகியதில் 6 பேர் உயிரிழந்ததாக அறியப்பட்டது. இதனை அடுத்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலம் விசாரித்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்கினார். மேலும் அவர்களிடம் குடிநீர் மாசடைந்து வருவது பற்றி ஆலோசித்ததில் கடந்த சில காலங்களாக காலை நேரங்களில் அரசு மூலம் வழங்கப்படும் நீரின் நிறம் மாறியும் துர்நாற்றம் வீசியதாகவும் அதை குடித்தண்ணீர் அல்லாது மற்ற பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாத வகையில் இருந்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நான் மக்களுக்கு குரல் கொடுக்க நிப்பாட்ட போறதில்லை. ஏன்னா தப்பு நடந்தால் என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் தப்பு நடந்தால் நான் கண்டிப்பாக சுட்டி காமிப்பேன். அது எங்கே குரல் கொடுக்கணும் குரல் கொடுத்து தான் தீர்வேன். இதற்கான தீர்வினை அரசு மேற்கொள்ள எடுத்துரைப்பதாகவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.